ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். Glory to God. We have one more announcement. Coming 21st, 22nd and 23rd, we will have a retreat. This year retreat has been arranged. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த retreatல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதனுடைய டைட்டில் டுகெதர் ஆஸ் ஒன். டுகெதர் ஆஸ் ஒன்கிறதான டைட்டிலில் இந்த retreat அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதில் இந்த பார்ட்டிசிபேட்டில் ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்பீக்கராக ரெவரண்ட் ஆல்வின் தாமஸ் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார்கள். உங்கள் எல்லாருக்கும் ஏதான அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரிட்ரீட்டில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாக சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் புதிய ஒரு மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். 3rd month of 2025. நாட்களெல்லாம் அதிகமாக விரைவாக பறந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த மார்ச் மாதத்திற்காக ஜெபியுங்கள். மார்ச் மாதத்தில் நடைபெறுகிற எல்லா ஈவெண்ட்ஸுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக ரிட்ரீட்டுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றித்து வளர கர்த்தர் தாமே இந்த ரிட்ரீட் நமக்கு உதவிகரமாக இருக்க அவர் வழி நடத்துவாராக. ஆமென். Glory to God. நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ரிட்ரீட் டைட்டிலை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். டுகெதர் ஆஸ் ஒன். ஒன்றித்து அவருக்குள்ளாக ஒன்றித்து நாம் வளர்கிறதால் க்ரோயிங் டுகெதர், கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட வளர்கிறதான காரியம். இதை குறித்து பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் உங்களோடு கூட அதிகமாக பேசுவார். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை நான் அதன் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். Gospel of John chapter 17 verses beginning from 21 to 23. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்களெல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போலவும் அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 17வது அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரங்கள். இயேசுவானவர் ஜெபிக்கிற ஜெபங்கள். 13வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவானவர் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். ஒரு ஆறுதலை கொடுத்து கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். 14வது அதிகாரத்திலே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். சீஷர்களுக்காக அவர் கற்றுக் கொடுக்கிறதான காரியம். 15வது அதிகாரத்தில் வரும்போது என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நானே திராட்சை செடி, என்னில் நிலைத்து நிற்கிறார். யூ ஆர் த பிரான்ச், ஐ ஆம் த வைன், மை ஃபாதர் இஸ் த கார்டனர். அவர் என்னிலே நீங்கள் நிலைத்து இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர். இஃப் யூ அபைட் இன் மீ யூ ஷால் பேர் எ மச் ஃப்ரூட். என்னிலே நிலைத்திருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்கிறார். 16வது அதிகாரத்தில் வரும்போது நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் இடரலடையாதபடிக்கு இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் உறுதியாக நிலைத்திருங்கள், இடரலடையாதபடி இருங்கள் என்று 16வது அதிகாரத்திலே சொல்கிறார். 17வது அதிகாரத்தில் ஒரு ப்ரேயர். இந்த 3 அதிகாரங்களிலே நாம் பார்க்கும்போது இது ஒரு பிரிஸ்ட்ஹுட் ப்ரேயர்.
ஒரு ஆசாரியத்துவத்தினுடைய ஜெபத்தை இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிறார். தம்முடைய சீஷர்களுக்காக, தம்முடைய சபைக்காக, சபையினுடைய ஜனங்களுக்காக, விசுவாசிகளுக்காக இயேசுவானவர் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். இதை பொதுவாக பிரிஸ்ட்ஹுட் பிரேயர் என்று சொல்வார்கள். ஒரு பிரதான ஆசாரியராயிருந்து, சபைக்கு ஒரு ஆசாரியராயிருந்து, சபைக்கு ஒரு லீடராக இருந்து, சபைக்கு ஒரு அப்போஸ்தலராக இருந்து, ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டின் ஜெபமாக காணப்படுகிறது. இயேசுவானுடைய ஜெபத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவதாக அவர் தனக்காக ஜெபிக்கிறார். கெத்சமனே பூங்காவிலே பார்க்கும்போது இயேசுவானவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று அவர் ஜெபிக்கிறார். அவருக்காக அவர் ஏறெடுக்கிறதான ஜெபம். இந்த 17வது அதிகாரத்தில் வரும்போது தம்முடைய சீஷர்களுக்காக, சபைக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவர் மிகுந்த சத்தத்தோடு கூட, பெருமூச்சுகளோடு கூட தம்முடைய ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சிலுவையிலே பாடுகளோடு கூட, வேதனைகளோடு கூட அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. Father, forgive them, for they do not know what they are doing. தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று he prayed for the Gentile people. பிரஜாதிகளுக்காக அவர் ஜெபிக்கிறார், ரோமர்களுக்காக ஜெபிக்கிறார், கிறிஸ்துவை இன்னும் அறியாத ஜனங்களுக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். எல்லா ஜனங்களும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். பிரஜாதிகளுக்காக ஜெபிக்கிறார், சபைக்காக ஜெபிக்கிறார். அவர் தமக்காக அவர் ஜெபித்தார். இந்த பாடுகளை, பாரங்களை அவர் சுமந்து கொள்வதற்கு அவர் தன்னையே திடப்படுத்தும்படியாக, ஆயத்தப்படுத்தும்படியாக பிதாவினிடத்திலே அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கும் அவர் பரலோகத்தில் இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபம்தான் இந்த 17வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜெபத்திலே இந்த 17வது அதிகாரத்தில் 3 மிக முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார்? முதலாவதாக அவருடைய ஜெபமானது ப்ரேயர் ஃபார் அவர் ப்ரொடெக்ஷன். நம்முடைய பாதுகாப்புக்காக ஒன்றான மெய்த்தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டு, தேவை. உலகமானது ஒரு நெருக்கடியிலே காணப்படுகிறது, பிரச்சனைகள் மத்தியிலே காணப்படுகிறோம். பிசாசானவன் நம்ம நெருப்பி கொண்டிருக்கிறான், சத்துருவானவன் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நம்மை பாதுகாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். பாருங்கள், 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ப்ரேயர் ஃபார் அவர் ப்ரொடெக்ஷன். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே வாசிக்கும்போது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். தீமையின்று உங்களையும் என்னையும் காக்கும்படியாக அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஆசாரியத்தினுடைய முதலாவது ஜெபம் என்பது ஜம்முடைய ஜனங்களை, சபையினுடைய ஜனங்களை தீமையினின்று எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, எந்த பிரச்சனைகளோ கஷ்டங்களோ என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பது ஒரு ஆசாரியத்துவத்தின் ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. இதே லார்ட்ஸ் பிரேயரில், கர்த்தருடைய ஜெபத்திலும் பார்க்கலாம். தேவனே, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எல்லா தீமையினின்று எங்களை பாதுகாத்து கொள்ளும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இது ஒரு ஆசாரியனுடைய ஜெபமாய் காணப்படுகிறது. இயேசுவானவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். He prayed for his disciples. அவருடைய சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். சீஷர்கள் என்று சொன்னால் சபையினுடைய ஜனங்கள், சீஷர்கள் என்று சொன்னால் சபையினுடைய விசுவாசிகள்.
அவர் இன்றைக்கும் பரலோகத்திலிருந்து நமக்காக விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறார். செகண்ட்லி, இந்த சாப்டரில் நான் பார்க்கும்போது இன்னொரு அருமையான ப்ரேயர் கொடுக்கப்படுறது, ப்ரேயர் ஃபார் சானிட்டி. பரிசுத்தப்படுத்துவதற்காக, உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறார். பாருங்கள் 17வது வசனத்திலே பாருங்கள், 17வது வசனத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தவாக்கும், உம்முடைய வசனமே சத்தியமாய் காணப்படுகிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருங்கள். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உங்களை பரிசுத்தப்படும்படியாக, உங்களை சான்டிஃபை பண்ணும்படியாக, பாவங்களிலிருந்து உங்களை மன்னிக்கப்படும்படியாக, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் ஜெபிக்கிறார். இயேசுவானவர் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சான்டிஃபை தம் பை யுவர் ட்ரூத். உங்களுடைய வார்த்தையினாலுடைய வசனத்தினாலே நீர் பரிசுத்தப்படுத்தும். ஏன் வசனத்தினாலே பரிசுத்தப்படுத்தப்படும்? வசனங்களை படிக்க படிக்க கற்றுக்கொள்ள கொள்ள நம்முடைய ஹேபிட் மாறும், நம்முடைய ஆட்டிடியூட் மாறும். வசனங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கும். வசனங்களை ஒரு புதிய மனிதனாக உங்களை மாற்றி கொண்டு வரும். இது வசனத்தினாலே நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீர்கள். மற்றவர்களோடு கூட பேசுவதனோட அல்ல, வசனமானது உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கும், உங்களை தூய்மையாக மாற்றி கொண்டிருக்கிறதா. இதற்காக இயேசுவானவர் ஜெபிக்கிறார், சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், சான்டிஃபை தம் என்று ஒரு அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இன்னொரு ஜெபத்தை இங்கே இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிறார். ஒற்றுமையாக இருக்கும்படியாக அவர் ஜெபிக்கிறார். ப்ரே ஃபார் யூனிட்டி. இதைத்தான் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் ஒன்றாயிருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு இந்த மகிமையை கொடுத்தேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல, அதாவது பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருப்பது போல, குமாரனோடு கூட அவருடைய சீஷர்களும் நாமும் சபையும் ஒன்றாய் இருக்கும்படியாக தேவன் கொடுத்த மகிமையை நமக்கு கொடுத்தார். தேவன் கொடுத்த வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்தார். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒரு அந்யோன்யம், ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த ஐக்கியத்திற்காக அவர் ஜெபிக்கிறார். இந்த ஒரு யூனிட்டிக்காக, ஒரு ஒற்றுமைக்காக இயேசுவானவர் ஜெபிக்கிறார். சீஷர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அந்யோன்யம், ஃபெல்லோஷிப் என்பது ஒரு கிரீக் வேர்டில் இருந்து வருகிறது. கொயின்யோ என்கிறதான ஒரு வேர்டு. இது கிரீக் வேர்டிலே காணப்படுகிறது. கொயின்வோ வேர்டு. இது இங்கிலீஷில் ஃபெல்லோஷிப், ஒரு தமிழில் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அந்யோன்யமான ஒரு ஐக்கியத்திலே முதலாவதாக ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஜனங்கள் காணப்பட்டார்கள். இது கிரீக் வேர்டில் கொயின்னோ என்கிறதான வார்த்தையிலிருந்து வருகிறதாய் காணப்படுகிறது. இந்த அந்யோன்யம், ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட காணப்பட வேண்டும். இயேசுவானவர் பிதாவோடு கூட ஐக்கியமாய் காணப்பட்டார், பிதாவோடு கூட ஒன்றாய் காணப்பட்டார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது நான் பிதாவோடு கூட ஒன்றாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள் 4வது வசனத்திலே, 3வது வசனத்தில், ஜான் சாப்டர் 17 verse 3, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும், குமாரனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் நாம் அறிந்து கொள்ளும்போது நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தி இட்டர்னல் லைஃப் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ளும்போது, கன்ஃபஸ் பண்ணும்போது நாம் இந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்கிறோம். 14th சாப்டரில் பார்க்கும்போது பிலிப்பு இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பித்தரலும். I want to see the heavenly Father. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காண்பித்தரலும். அது இயேசுவானவர் கொடுக்கிற ரிப்ளை என்ன? இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தேனே, இவ்வளவு காலம் உங்களோடு கூட இருந்தேனே, நீ என்னை அறியவில்லையா? நானும் பிதாவும் ஒன்றாய் காணப்படுகிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். 2 பேரும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறோம். பிதாவும் குமாரனும் ஒரு சர்க்கிளில் காணப்படுகிறார்கள். ஒரே சர்க்கிளில் ஒன்றாய் காணப்பட ஒரு அருமையான டயக்ராம் உண்டு, இதை பாருங்கள். பிதாவும் குமாரனும் ஒன்றாக காணப்படுகிறார்கள்.
குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் டிசைப்பிளாக பிலீவராக காணப்படுகிறோம். இன்னொரு சர்க்கிளில் காணப்படுகிறோம். ஃபாதர் சன் ஒன் சர்க்கிள். அவர்கள் குமாரனும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். நாம் குமாரனிலே காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அவரோடு கூட ஒன்றித்து இணைந்து நாம் காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். So without Jesus Christ we cannot access Father. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை கண்டவன் என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான். நானும் பிதாவும் ஒன்றாய் காணப்படுகிறோம். என் மூலமாக பிதாவினிடத்திலே வாருங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கடைசியில் ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி முடிக்கிறோம்? பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் நாம் சேருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசுவோடு கூட நாம் ஐக்கியம் கொள்கிறோம். அவரோடு கூட இந்த ஐக்கியத்துக்குள்ளாக வருகிறோம். வித்தவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ cannot access heavenly Father. அவரோடு கூட நாம் ஐக்கியமாவதற்கு, அவரோடு இந்த கொயின்யா இந்த ஃபெல்லோஷிப் ஐக்கியத்திலே வருவதற்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டார். பிதாவுடைய மகிமை குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மகிமை, அந்த குளோரியை இயேசுவானவர் நமக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கிறார், சபைக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அந்த மகிமையை அதே கொடுக்கிறார். மகிமையின் மேல் மகிமையை கண்டோம் என்று சீஷனாகிய யோவான் சொல்லுகிறார். அந்த மகிமை பரலோகத்திலே காணப்பட்ட மகிமையாய் காணப்பட்டது. அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த மகிமையை எங்களுக்கு பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் நாம் மகிமையை, தேவனுடைய குளோரியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரே நமக்கு மகிமையாக இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வசனத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிதாவினுடைய மகிமையை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். அவர் தம்முடைய சரீரத்தை ஒரு பானபலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக அவர் பானபலியாக ஒப்பு கொடுத்தார்? எதற்காக தம்முடைய சொந்த சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார்? அவர் சிந்தப்பட்ட இரத்தமானது அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக, அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக 1வது நூற்றாண்டிலே சபையானது உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபையானது உருவாக்கப்பட்டது. பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் செல்லும்படியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யமானது சபைக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் மணவாளனாய் காணப்படுகிறார், நாமோ மணவாட்டிகளாய் காணப்படுகிறோம். மணவாட்டிகளாகிய நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு இந்த உலகத்திலே, இந்த பூமியில நமக்காக ஒரு ஆலயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திலே நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். அவர் சிந்தின இரத்தத்தினாலே இந்த சபையானது உண்டாக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சபை இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டதென்றால் அவருடைய மரணத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. சபை இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டதென்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பாக ஆசாரிப்பு கூடாரங்கள் இருந்தது, தேவாலயங்கள் இருந்தது, பலி செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சபையானது உருவாக்கப்பட்டது. திருச்சபை உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய சுய இரத்தத்தினாலே. அவர் இரத்தம் சிந்தி மீட்பை உண்டாக்கி நமக்கு இந்த இரத்தத்தினாலே இரத்த கிரயமாக சபையானது உருவாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக, திரு சரீரமாக காணப்படுவதுதான் சபையாய் காணப்படுகிறது. சபை என்று நாம் காமனாக சொல்லுகிறோம். இந்த சபையானது இயேசு கிறிஸ்துடைய திருவுடலாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ஹெட் ஆஃப் தி சர்ச்சாய் காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலே நாம் கூடி வந்து நிற்கிறோம்.
அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு சபையாய் காணப்படுது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சபைக்காக, ஒவ்வொரு சபைக்கும், நம்முடைய சபை மாத்திரமல்ல, எல்லா சபைகளும் அவருடைய சுய இரத்தத்தினாலே சிந்தப்பட்டு சம்பாதிக்கப்பட்டதான ஒரு சபையாக காணப்படுகிறது. ஆதியிலே ஆதாமை தேவனாகிய கர்த்தர் உருவாக்கினார். ஆதாம் அயர்ந்த நித்திரையாயிருக்கும்போது அவருடைய விலா எலும்பிலிருந்து எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கினார், ஏவாளை உருவாக்கினார். அயர்ந்த நித்திரை நிறுத்தமாக அந்த விலா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை அவர் உருவாக்கினார். அதுபோல சபையானது இயேசு கிறிஸ்துடைய விலாவிலிருந்து பாய்கிறதான அந்த இரத்தம், அந்த விலாவிலிருந்து புறப்பட்டு வருகிறதான அந்த விலா எலும்பிலிருந்து புறப்பட்டு வருகிறதான இரத்தம் தான் தேவனுடைய சபையாய் காணப்படுகிறது. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட அந்த இரத்தமானது இன்றைக்கு இந்த நூற்றாண்டில், இந்த நாட்களிலே நாம் சபையாக அவருடைய சரீரத்திலே நாம் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரத்திலே நாம் காணப்படுகிறோம். we are the part of the partaker of the body of Jesus Christ. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 17வது அதிகாரத்தில் அவர் ஜபிக்கிற ஜபத்தில் இன்னொரு அருமையான ஜபத்தை அவர் எடுக்கிறார். 21வது வசனத்தில், யோவான் 17:21, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதா என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் பிதாவோடு கூட குமாரனோடு கூட அவரிலே ஒன்றாய் நிலைத்திருக்கும்படியாக அவர் வேண்டிக் கொள்கிறார். அந்த ஜபம் இன்றைக்கும் சபைக்கு செயல்படுகிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் சபைகள் ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு, இன்றைக்கும் சபையான யூனிட்டியாய் காணப்படுவதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது, இயேசு கிறிஸ்துவின் ஜபமானது, அந்த ஜபமானது இன்றைக்கும் ஆன்சர் பண்ணி கொண்டே இருக்கிறது. பரலோகத்திலே காணப்படுகிற இயேசுவானவர் இன்றைக்கும் ஒவ்வொரு சபைகளுக்காகவும் அவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சபையினுடைய ஜனங்களுக்காகவும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு உத்தரவாதியாய் காணப்படுகிறார். அவருடைய ஜெபம் என்ன? நம்ம எல்லாரும் அவரிலே ஒன்றாயிருக்கும்படியாக, டுகெதர் ஆஸ் ஒன், ஒன்றாக நிலைத்து நிற்கும்படியாக இயேசுவானவர் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறார். நாம் அவரிலே நிலைத்து நிற்கும்படியாக 2 காரியங்களுக்காக அவர் ஜெபித்திருக்கக்கூடும். முதலாவது, ஒன்னஸ் இன் ஸ்பிரிட், ஆவியிலே நாம் ஒற்றுமையாக இருக்கும்படியாக அவர் ஜெபிக்கிறார். ஆவியிலே நாம் ஒன்றாக இருக்கும்படியாக. இது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு 50வது நாளிலே நடைபெற்றதான ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை பார்க்கும்போது ஒன்னஸ் இன் த ஸ்பிரிட், அதை குறித்து நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிப்பட்டது. முதலாவது பாருங்கள், அவர்களாலும் ஓரிடத்திலே ஒருமனப்பட்டது. ஒன் மைண்ட், ஒன் அக்கார்ட், ஒரு மனம். இந்த ஒரு மனம் வந்தபோது அங்கே என்ன நடைபெறுகிறது? பரிசுத்த ஆவியை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. verse 3, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல விருந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். அங்கே ஒரு மனதின் ஆவியை தேவன் கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் இங்கே கேட்கப்பட்டது. யோவான் 17வது அதிகாரத்திலே அவர் ஜெபித்த ஜெபமானது இங்கே 50வது நாளிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே அவருடைய ஜெபத்திற்கு ஆன்சர் கொடுக்கப்பட்டது. ஒருமனப்பட்டு அந்த ஜனங்கள் ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளினார். இதற்காக இயேசுவானவர் ஜெபித்தார். இன்றைக்கும் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். சீஷர்களுக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சபைகளுக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு மனப்பாட்டின் ஆவிக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். செகண்ட்லி, அவர் எதற்காக ஜெபித்திருக்கலாம்? ஒன்னஸ் இன் நீட்,
நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆதி திருச்சபையிலே குறைபாடு காணப்பட்டது. ஆவிக்குரிய சபைகள் தான், ஆனாலும் அங்கே குறைபாடு காணப்பட்டது. அந்த குறைபாடுகளை தீர்க்கும்படியாக இயேசுவானவர் ஜெபித்தார். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, அவர்கள் இந்த அந்யோன்ய ஐக்கியத்திலே குறைவில்லாதபடிக்கு அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக இயேசுவானவர் ஜெபித்தார். அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. 47வது வசனத்திலே வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 44வது வசனத்தில் வாசிக்கிறேன். Acts of Apostles chapter 2 verses beginning from 44. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்தார்கள். ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவர்களில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். ஒன்னஸ் இன் நீட், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டது. தேவைகளை சந்தித்தார். 8வது அதிகாரத்திலே வரும்போது அவர்களுக்கு முறுமுறுப்பு காணப்பட்டது. அவர்களை விசாரிக்கும்படியாக சீஷர்களை ஏற்படுத்தினார்கள். இந்த 2வது அதிகாரத்தில் வரும்போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் தேவைகளை சந்தித்தார்கள். ஒருமனப்பட்டாக ஒன்னஸோடு கூட வரும்போது கர்த்தர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். ஒன்னஸ், ஒரு மனப்பாட்டோடு கூட தேவனுடைய சபையில் தேவனுடைய ஆலயத்தில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஒரு நல்ல வசனம் உண்டு, எங்கே ஒன்றோ 2 பேர் என் நாமத்தினாலே, ஒன்றோ 2 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி துதிப்பீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்கிறார். ஒரு மனப்படுகிற வேளையில் கர்த்தர் வருகிறார். 2 பேர் நாம் இணைந்து செயல்படும் போது அது பெரிய பலத்தை உருவாக்குறதா இருக்கிறது. 2 பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சில வசனத்தை பார்ப்போம். உபாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 32 verse 30 வாசிக்கும் போது உபாகமத்தில் ஒரு மனதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் 1000 பேரை துரத்தலாம். ஒரு மனுஷன் 1000 பேரை துரத்துறதுக்கு பலன் இருக்கலாம். 2 பேர் 10,000 பேரை அவர்கள் ஓட்டுகிறார்கள். 2 பேர் 10,000 பேரை எப்படி துரத்த முடியும்? அதற்கு 2 பேர் ஒருமனப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு மனுஷனால் ஒரு சிறிய காரியத்தை செய்ய முடியும். ஆனால் 2 பேர் இணைந்து செய்யும்போது அது பெரிய காரியத்தை அது நடப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. புரோவர்ஸ்லே நான் வாசிக்கும்போது நீதிமொழியின் புஸ்தகத்திலே முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இணைந்து ஒரு காரியத்தை செய்யும்போது ஆவியானவர் செயல்படுகிறார். பெரிய காரியங்களை அந்த ஃபேமிலியிலே செய்ய முடியும். எங்கோ பிரிவினைகள் பிரச்சனைகள் வரும்போது 2 பேரும் 2 விஷமாக செல்கிற வேளையில் அங்கே பலம் இல்லாதபடி காணப்படுகிறது, சமாதானம் இல்லாதபடி காணப்படுகிறது. ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஒட்டுவது அப்படி ஒரு மனத்தினாலே அவைகளை செய்ய முடியும். இன்னொரு வசனம் லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 8. லேவியராகமம் புஸ்தகம் 26வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். லேவியராகம் 26வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்படுகிறது. நானும் உக்கிரத்தோடு கூட உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். 5 பேர் எத்தனை பேரை? 100 பேரை துரத்துவார்கள். ஆனால் 10,000 பேரை, 100 பேர் உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். சத்ருவானவன் எதிரிகள் நமக்கு முன்பாக வரும்போது நாம் ஒன்றித்து ஒருமித்து நாம் காணப்படுவோமானால், ஒரே ஆவியினாலே நாம் இணைந்து காணப்படும் போது ஒரு பெரிய சேனையை நம்மால் மேற்கொள்ள முடியும். இந்த ஒற்றுமையைத்தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட சொல்லுகிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் என்னிலே ஒன்றாயிருங்கள். எந்த காரியமாயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கும்போது கூட, அவரோடு கூட நாம் இணைந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிறவராயிருக்கிறார்.
சங்கீதக்காரன் இதை குறித்து சொல்லும்போது, சகோதரர்களை குறித்து சொல்லும்போது 133வது சங்கீதத்தில், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சாம் நம்பர் 133. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே அந்த இடத்துல தான் நம்ம இணைந்து சகோதரர்களாக ஒன்றித்து வாசம் பண்ணுகிற இடத்துல அங்கே கர்த்தர் எதை கட்டளையிடுகிறார்? அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஒரு தனி மனுடைய ஜெபத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதல்ல, அவர் 2 பேர் சேர்ந்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணி ஒருமித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் காணப்படுகிறது. அது எப்படிப்பட்டது ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது? அது அவனுடைய தாடிகளிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. நறுமணமுள்ள ஒரு தைலத்திற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது நம்முடைய பாடுகளுடைய ஜெபங்களுடைய அவுட்கம் எப்படி வருகிறது? மகிழ்ச்சியாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த நல்ல தைலங்கள் எப்படி உற்பத்தி பண்ணப்படுகிறது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது? இந்த நல்ல தைலமானது, இந்த அபிஷேக தைலமானது வெள்ளைப்போளம், ஒலிவ எண்ணெய், கருவேப்பட்டை, இந்த பல மூல பொருட்களை வைத்து இந்த காரியங்களெல்லாம் வைத்து கசப்பான இந்த காரியங்களை நாம் ஒன்றிணைத்து பவுடராக மாற்றி அவற்றை தைலமாக உருவாக்கி அவைகளை கொண்டு வரும்போது அது நமக்கு நறுமணத்தை கொண்டு வருகிறது, அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. முதலாவது கசப்பான காரியங்களை நாம் ஒன்றித்து இணைந்து செய்ய வேண்டும், ஒருமைப்பட்டு ஜெபிக்க வேண்டும், ஒன்றிணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வெள்ளைப்போளம், ஒலிவ எண்ணெய், கருவேப்பட்டை போல நாம் ஒன்றிணைத்து நம்முடைய கசப்புகளை தனித்தனியாக அவைகளை நாம் சாப்பிட முடியாது, கசப்பாய் காணப்படும். இந்த கசப்பு கலந்த கண்ணீரையும் கசப்பு கலந்த ஜெபத்தையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றப்படும் போது கர்த்தர் அந்த இடத்திலே ஒருமைப்பாட்டின் நிமித்தமாக அவர் அங்கே ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார். அங்கே அவர் மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார். அங்கே அவர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். என்றென்றைக்கும் இல்லை, forever and forever, the word very important. அது முக்கியமாக என்றென்றைக்குமாக நித்தியமாக அது உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், டீனேஜில் நீங்கள் ஜெபிக்கலாம், ஸ்மால் சைல்டுஹுட்டில் நீங்கள் ஜெபிக்கலாம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம். மற்ற பிள்ளைகள்லாம் விளையாடும் போது, மற்ற பிள்ளைகள்லாம் தான் தோணி தண்டமாக செல்லுகிற வேளையில் நீங்கள் கர்த்தருக்கென்று சமயத்தை செலவு பண்ணி நீங்கள் ஜெபிக்கிற வேளை இந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்குமாக உன்னுடைய வாழ்நாள் முழுமையாக நாள் பரியந்தமும் கடைசி பரியந்தம் அந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஒருமித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார். இதற்குத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான ஆலோசனையை கொடுக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, ஒரு மனப்பட்டு ஒன்றிணைந்து நாம் ஜெபிப்பதற்காக கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு அழைப்பு. ஹீப்ரு சாப்டர் 10 verse 25. சபை கூடி வருகிறதை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒருவருக்கு ஒரு புத்தி சென்று ஒன்றி குணைந்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டி தருகிறவராயிருக்கிறார். ஒன்றிணைந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் என்னிலே நிலைத்திருங்கள். என்னிலே நிலைத்திருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது அதுவோ அதை அவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒன்றிணைந்து ஜெபிக்க கர்த்தர் தாமே, ஆவியானோர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அவர் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இந்த இயேசுவானவர் இன்றைக்கும் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உயர்வானத்திலிருந்து அவர் நம்மை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். அவருடைய ஜெபம் இன்றைக்கும் நமக்கு உதவி செய்கிறதாயிருக்கிறது. ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் வருவோம்.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிப்போம்.